பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1627க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். இந்த பரிசுத்த வாரத்தின் செவ்வாய்க்கிழமைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் தைல அபிஷேகம் அதை குறித்து நாம் தியானிப்பதற்கு முன்பதாக மத்தேயு 26:2 வாசிக்கின்றேன். 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை அறைவதற்கு முன்பதாக 2 தடவை அவர் தைலாபிஷேகம் பண்ணப்பட்டார் அல்லது பெற்றுக்கொண்டார். முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36 50 வரை வாசித்தீர்களானால், அங்கே ஒரு ஸ்திரீ விசுவாசத்தோடு பரிமள தைலத்தை கொண்டு வருகிறாள், கண்ணீரோடு கொண்டு வருகிறாள். பரிமள தைலத்தோடு இயேசுவை பார்க்க வருகிறாள். பாதத்தை கண்ணீரால் கழுவுகிறாள். தலைமயிரால் இயேசுவின் பாதத்தை துடைக்கிறாள். இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தை முத்தம் செய்கிறாள். பரிமள தைலத்தை பாதத்திலே பூசுகிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மீது அன்பை வெளிப்படுத்துகிறார். இது முதலாவது ஆண்டவருக்கு தைலாபிஷேகம். முதல் தைலாபிஷேகம் பாதத்திலே துவங்குகிறது, இயேசுவினுடைய பாதப்படியிலே துவங்குகிறது. நல்ல கவனிங்கள். விசுவாசத்தோடு வருகிறாள், கண்ணீரோடு வருகிறாள், கையிலே பரிமள தைலத்தோடு வருகிறாள், பாதத்தை கண்ணீரால் கழுவுகிறாள், தலைமயிரினால் துடைக்கிறாள், இயேசுவினுடைய பாதத்தை முத்தமிடுகிறாள். பரிமள தைலத்தை இயேசுவினுடைய பாதத்தில் பூசுகிறாள். பரிமள தைலம் பூசின பின்னாடி அவளுடைய அன்பு எவ்வளவு தூரம் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் இந்த நிகழ்வின் மூலம் அறிந்து கொள்ளலாம். இது முதலாவது தைலாபிஷேகம் என்று கூட சொல்லலாம். 2வது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 6வது வசனத்திற்கு நாம் வருவோமானால், மத்தேயு 26:6. இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ வெளியேறப்பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் தைலாபிஷேகம் பாதத்தில் துவங்கினது. 2வது அவர் சிரசின் மேல் முடிவு பெறுகிறது. பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் என்பதை உணர்ந்து அவர் சிரசின் மேல் ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட தைலத்தை ஊற்றினார். பாதத்தில் துவங்கி சிரசில் தைலாபிஷேகம் முடிவுற்றது. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த வாரத்தின் செவ்வாய்க்கிழமையில் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் வாரு, கண்ணீரோடு வாரு, ஆண்டவருக்கு விலை உயர்ந்ததை கொண்டு வாரு. ஆண்டவருடைய பாதத்தில் உங்கள் கண்ணீரை சிந்துங்கள், உங்கள் கவலையெல்லாம் போக்குவார். நீரால் துடைத்தார். ஆண்டவருடைய பாதம் துடைக்கப்படும். பாதத்தை முத்தமிடுகிறார்.
ஸ்திரீ தேவனிடத்தில் காட்டின அன்பு. விலையேறப்பட்ட ஒன்றை தேவனுக்காக கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது 300 பணம் பெறும் அந்த தைலம் என்று சொல்லும். இந்த கால கணக்கு பிரகாரம் 9,64,800 ரூபாய் என்று ஒரு கணக்கு சொல்லும். 9,64,800 ரூபாய் பெருமானமுள்ள பரிமள தைலம் இயேசுவுக்காக உடைக்கப்பட்டு பூசப்பட்டது. அன்பு கிறிஸ்தவ சகோதரனே, சகோதரியே, இயேசுவுக்காக நீ என்ன செய்வது? விலையேறப்பட்ட உன்னை கொடு, விலையேறப்பட்ட ஆத்துமாவை கொடு. கண்களை மூடிச்சு உங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவுக்காக இந்த பாடு மரண காலங்களில் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையை ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்குள்ளும் விசுவாசத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் வர உதவி ஆண்டவரிடத்தில் தன்னுடைய அல்லது தங்களுடைய எல்லா விதமான கசப்புகளை கண்ணீரோடு செலுத்தும் நிச்சயம் அன்பிற்கு தேவன் பாத்திரராய் அவர் அன்பை பெற்றுக்கொள்கிறார். உங்கள் அன்பை செலுத்துங்கள், அவர் அன்பை நிச்சயம் பெறுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்